கடந்த வாரம் சிலாங்கூரில் 5 இந்தோனேசிய குடியேற்ற தொழிலாளர்கள் மீது மலேசிய கடலியல் அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூடு குறித்து மலேசிய அரசாங்கம் விரிவான புலன் விசாரணை நடத்தும் என்று இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ நேற்று நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியாவில் இருந்து கள்ளத்தனமாக தப்பிக்க முயன்ற அந்த இந்தோனேசியர்கள் மீது தஞ்சோங் ரூ கடல் பகுதியில் மலேசிய கடலியல் அமலாக்க முகமையான MMEA-வை சேர்ந்த அதிகாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அதில் ஒருவர் உயிரிழந்ததோடு 4 காயமுற்றனர் என்று இந்தோனேசியாவின் தேசிய செய்தி நிறுவனமான அந்தாரா தெரிவித்துள்ளது. இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரக கட்டடத்தின் மீது கிட்டத்தட்ட 100 ஆர்ப்பாட்டக்காரர்கள் முட்டைகளை வீசி தாக்கினர். ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பந்திங் தஞ்சோங் ரூ கடற்கரை அருகே கடந்த ஜனவரி 24ஆம் தேதி 5 இந்தோனேசிய குடியேற்ற தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து வியாழக்கிழமை அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இந்தோனேசிய தொழிலாளியை சுட்டுக் கொன்ற மலேசிய கடல்சார் முகமை அதிகாரிகள் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தும்படியும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். காசா பிரதேசத்தை மறு நிர்மாணம் செய்ய அரசாங்கம் முன் வந்திருப்பதை குறை கூறி வரும் தரப்பினரை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று வன்மையாக கண்டித்துள்ளார். இரக்கம் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியுமா என அவர் வினவினார். உங்களின் இரக்க உணர்வு எங்கே போனது என்று பினாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். அன்வார் யாரையும் சுட்டிக்காட்டி பேசவில்லை. ஆயினும் தம்மை குறை கூறி வரும் நபர்களில் முன்னாள் தலைவர்களும் அடங்குவார்கள் என்று அவர் கூறினார். போரினால் சீரழிந்துள்ள காசாவில் ஜப்பானிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் பள்ளி, மருத்துவமனை, பள்ளிவாசல் போன்றவற்றை நிர்மாணிக்க மலேசியா தயாராகி வருகிறது என்று கடந்த புதன்கிழமை அன்வார் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு போலீசாரால் கடலில் இருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளும் நூற்றுக்கணக்கான தோட்டாக்களும் அம்மாநிலத்தில் உள்ள குண்டர் கும்பல் உறுப்பினர்களுக்கு விற்கப்படவிருந்தவை என்று சந்தேகிக்கப்படுகின்றன. துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் கடத்துவதில் மிகப்பெரிய கும்பல் ஒன்று சம்பந்தப்பட்டுள்ளது என்று பினாங்கு போலீஸ் தலைவர் ஹம்சா அமாட் தெரிவித்துள்ளார். போலீசார் இதுவரை 5 கை துப்பாக்கிகளையும் ஒரு M4 ரைபிள் துப்பாக்கியையும் 801 தோட்டாக்களையும் கைப்பற்றி உள்ளதாக அவர் கூறினார். கும்பலின் ஒரு பகுதி அண்டை நாடுகளை தளமாக கொண்டு செயல்படுவது அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் பினாங்கைச் சேர்ந்த குண்டர் கும்பல்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது பூர்வாங்க விசாரணையிலிருந்து தெரிய வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக இதுவரை 4 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 2 22 மற்றும் 57 வயதுடைய இந்தோனேசியர்கள் என்றும் அவர் கூறினார். இம்மாதம் 3ஆம் தேதி வரை அவர்கள் விசாரணைக்காக காவலில் வைக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். மொத்தம் 43,70,000 தொழிலாளர்களுக்கு பலனளிக்கக்கூடிய குறைந்தபட்ச 1,700 வெள்ளி சம்பள திட்டம் இன்று பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடப்புக்கு வருகிறது. இத்திட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது. 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி இருக்கும் முதலாளிகள் இப்புதிய திட்டத்தில் உள்ளடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிபுணத்துவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருபவர்களும் இந்த புதிய சம்பள திட்டத்தில் இடம்பெற்றிருப்பார்கள் என்று மனிதவள அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 5க்கும் குறைவான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியிருக்கும் முதலாளிகள் இவ்வாண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி குறைந்தபட்ச சம்பள திட்டத்தை அமல்படுத்துவார்கள். தங்களின் சம்பள அமைப்பு முறையையும் நிறுவன நடவடிக்கைகளையும் தகவமைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியது. தங்கள் தொழிலாளர்களின் அடிப்படை மாத சம்பளம் 1,700 வெள்ளிக்கும் குறைவாக இருக்கலாகாது என்பதை முதலாளிகள் உறுதிப்படுத்த வேண்டும். அதனை செய்ய தவறும் முதலாளிகள் 2011ஆம் ஆண்டு தேசிய கலந்தாலோசனை மன்ற சட்டத்தின் கீழ் தண்டனைக்கு ஆளாவார்கள். இந்த புதிய ஊதிய முறை சீராக அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பல சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. திரங்கானு கம்போங் தெலிம்பு ஜெராங்காவ் சுங்காயில் உள்ள செம்பனை தோட்டத்தில் 40 வயது நபர் ஒருவர் கரடி தாக்கியதில் பலத்த காயமுற்றார். தலையின் பின்புறம், கழுத்து, கால்கள் மற்றும் வலது கை ஆகியவற்றில் காயமடைந்த நிக் அசார் டாவூட் என்ற அந்த நபர் கோலத்திரங்கானுவில் உள்ள சுல்தானா நூர் ஜகீரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து புகார் கிடைத்ததை டுங்கூன் காவல்துறை தலைவர் மைசூரா அப்துல் காதிர் உறுதிப்படுத்தினார்.
கரடியை எதிர்த்து போராட முயன்ற போது பாதிக்கப்பட்டவர் தனது கத்தியை எடுத்து பல முறை குத்தியதாகவும் இதனால் கரடி பின்வாங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.